குடும்பத்தில் பிறந்துச்சார், உங்கள் இல்லத்தில் பிறந்துச்சார். பிறந்த இயேசுவை நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு பிறந்துருவார் உள்ளத்துக்குள்ளே இல்லத்துக்குள்ளே. நம்மளா பிடிச்சி போருமியா, நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இதில் நீர் உட்காந்தா பார்க்க முடியாது. சில பக்திமான் இருக்கான் பாருங்க, பைபிள் படிச்சுட்டே இருப்பான், மனசுக்குள்ள பாவம் பண்ணணும்னு தோணும், பைபிளை மட்டும் கொண்டு வெளியே எங்கேயாவது வச்சுட்டு வந்து உட்காருவார். என்னமா இப்போ இயேசு பார்க்கலையா? அவருக்கு முன்னால மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். எப்படி வெளியரங்கமாக்கப்படுங்க? சிசிடிவி கேமரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் மாட்டிருந்தோம், இப்போ தான் கழட்டிருக்கோம், நாளைக்கு மாட்டிடுவோம். சிசிடிவி கேமரா என்ன செய்யும்? யாராவது எடுத்தா எனத்தையாவது காட்டி கொடுக்கும். ஆனால் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அது உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? உறங்கவும் மாட்டாராம், தூங்கவும் மாட்டார், உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் காலையில் ஒன்றும் கொட்டாய் விட்டு எந்திக்கல, அப்போ பார்ப்பாரு. தூங்க போறீங்களா படுக்கைக்கு, அது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். நீ செய்கிற நன்மையையும் பார்ப்பார், நீ செய்கிற தீமையையும் பார்ப்பார், நீ பேசுகிற நல்லதையும் பார்ப்பார், நீ பேசுகிற கெட்டதையும் பார்ப்பார். இது எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதுவார். என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். அந்த புஸ்தகம் எழுதி வச்சிருவார். இந்த புஸ்தகத்தில் எடுத்து வெள்ளை சிங்காசன நியாயத்தில் மார்க் போடுவார். யார் எத்தனை மார்க் எடுத்திருக்கா பாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. அப்படியே அவங்கள ரைட் சைடில் நிப்பாட்டு வலது பக்கம். டெய்லி எந்திரிச்சான், ராத்திரி தூங்க போனான், அது வரைக்கும் அவன் என்னமே செய்யலப்பா, எனக்காகவே இருந்திருக்கான், நல்லா வாழ்ந்துருக்கிறான், உண்மையாக இருந்திருக்கான், நிறைய உதவி செஞ்சுருக்கிறான், நல்லா செபிச்சிருக்கிறான், எல்லாம் நன்மையாக இருக்கு. வலது பக்கத்தில் நிப்பாட்டு. இவெல்லாம் ஐயா ஆக அக்கிரமக்காரன், ஆக அநியாயக்காரன், அப்படியா? சரி, இடது பக்கம் நிப்பாட்டு. இப்போ வலது பக்கத்தில் நிற்க வைக்காருல, அவங்க பூரெல்லாம் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில். இந்த இடது பக்கத்தில் நிற்கிற ஆளெல்லாம் ஒரு புஸ்தகம் கிடையாது, நமக்கு ஒரே இடம் நரகம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லாரும் இதைத்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. செத்த பிறகு தான் வாழ்க்கையை தொடங்குது. இது 70 வயசு 80 வயசு, 70 வயசு 80 வயசு செத்து போயிடுவோம் நம்ம. ஆனால் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. அதுதான் பரலோகமா அல்லது நரகமான்னு நிரூபிக்கும். நம்ம செத்த பிறகு பரலோகத்துக்கு போகிறோமா, அது நித்திய நித்திய பரலோகம். செத்த பிறகு நரகத்துக்கு போகிறோமா, அது நித்திய நித்திய நரகம். அவ்வளோதான். ஸோ நம்ம எதிலே போகிறோங்கிறதுக்கு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து, நான் இன்றைக்கு உன் உள்ளத்திலே இல்லத்திலே பிறக்கப் போகிறேன், என் பிள்ளையே உன் உள்ளத்தை திறந்து வை, எனக்காக உன் இல்லத்தை திறந்து வை, உன் உள்ளத்தை திறந்து வை அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ, வரப்போகிற 2025 இந்த டிசம்பர் 24 2024 இந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாம் புது வருஷத்தில் தீர்மானம் எடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா நான் உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டேன்னா நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போ நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க? நீங்கள் எப்போ பாவம் எப்போ துரோகம் செய்கிறீர்களோ, எப்போ கெடுதல் செய்கிறீர்களோ, எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறீர்களோ, அப்போ நீங்களே இயேசு கழுத்தில் கையை பிடிச்சிட்டு வெளியே போறீங்க அப்படின்னு என்ன செய்றீங்க? தள்ளி விடுறீங்கன்னு. அவர் வெளியே வந்து அழுதுகிட்டே இருப்பார். என் பிள்ளைய கொஞ்சம் கதவை துறையேன், தட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா இன்று முதல் நான் இனி பாவம் செய்ய நேரம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக பாவம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, மேலே போயிருவீங்க. பாவம் செய்ய பிசாசு என்ன செய்வான்? சந்தர்ப்பத்தை தருவான், தூண்டுவான். அதை விட்டு விலகி ஓடுங்கள். வேதம் சொல்கிறது, பாவமே எனக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லைங்களா? பாவம் எனக்குள் இல்லை என்றால் என்னை நானே வஞ்சிப்போனாவேன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பாவம் வரும், அது எனக்குள் வராதபடி நான் விலகி, அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்று. பாவம் வரும், அசுத்தம் வரும், உங்களை கெடுக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க, உங்களை ஆண்டவர் விட்டு விலக்க நிறைய பேர் வருவாங்க. நீங்க விலகி என்ன செய்யணுமா? ஓடணும்.